ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து எம்ப்ராய்டிங் சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் கவுச்சிங். இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி, டிசைன்ஸில் போட்டாலும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஊசியை வந்து எடுத்துகிட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைனோட எண்டிங்கில் வந்து நான் வந்து முடிச்சிட்டேன், ஒரே ஒரு லாங் லைன். இப்போது இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா த்ரெட்டோட இந்த பக்கம் ஊசி எடுத்து இந்த பக்கம் குத்தணும். அதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டிச் போடும்போது நம்ம வந்து கவனமாக இருக்கிறது எதுக்குன்னா, இந்த பக்கம் இந்த பக்கம் குத்தும்போது ரொம்ப டிஸ்டன்ஸில் குத்திடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டிச் போடும்போது இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் வந்து அது அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பக்கமாக போட்டிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பக்கமாகவே உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேர்டாக வந்து எந்த பாயிண்ட் வந்து மைண்டில் வச்சுக்கணுன்னா, இந்த டிசைன் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு த்ரெட்டு வந்து போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குத்தும்போது இந்த வந்து அப்படியே வளைவாக அந்த நூல் வந்து ஃபர்ஸ்ட் நூல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கெட்டு போயிடும். நான் அதையும் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நான் க்ராஸாக வந்து பண்ணிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த லைனே வந்து நல்லா தெரியுது, கொஞ்சம் அது பெண்ட் ஆன மாதிரி. இப்போது பேசிக்காக வந்து கவுச்சிங் ஸ்டிச்னால் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கமாக போட்டால் அது நல்லா இல்லை. ஸோ மினிமம் எப்போவுமே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்லேருந்து வெளியே போகிற மாதிரி வந்து கீழே இருக்க த்ரெட் பண்ணிடக்கூடாது, அதுவும் வந்து அசிங்கமாக தெரியும். இதை இப்போது எப்படி நீங்கள் டிசைன்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், நம்ம அந்த நூலை வந்து குத்திட்டோம் இல்லையா, இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணல. ஜஸ்ட் அந்த ஊசியை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கிறோம், கையில் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு கர்வ்ஸ் மாதிரி தான் வந்து போட போகிறேன். அந்த கர்வ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வளைச்சிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ஃப்ளவர் போட்டாலும் இல்லை வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கீழே இருக்கிற நூலை வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம்னா இந்த வந்து கவுச்சிங் ஸ்டிச் வந்து அழகாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக டிசைன் முடியும் போது தான் வந்து இந்த 2 நூலையும் வந்து கீழே இழுத்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். எப்படி அழகாக வளைவாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்காக ரெஃபரன்ஸ் டயக்ராமும் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம விப்டு ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். ரன்னிங் ஸ்டிச் போட தெரியாதவங்க எம்ப்ராய்டிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து போய் பாருங்கள், அதில் வந்து இருக்கும். நான் வந்து ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் வந்து போடுறேன். ரன்னிங் ஸ்டிச்சுக்கு அப்புறமா இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டை ஃபர்ஸ்ட்டு மேலே எடுக்கிறது தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து துணியில் வந்து குத்த போகிறதே இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். துணியில் வந்து அந்த தையல் படவே கூடாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து நம்ம குத்தும்போது கீழேருந்து குத்துறோம், அப்போ வந்து நம்ம நூலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடக்கூடாது, அந்த ரன்னிங் ஸ்டிச்சோட நூலை. இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சுங்க, ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சீக்கிரமாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நான் டயக்ராமும் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த விப்டு ஸ்டிச்லேயே கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுற மாதிரி லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச். இதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க, நூலை வந்து மேலே எடுத்துக்கோங்க.
விப்டு ஸ்டிச்சுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஜிக்ஸாக்காக தான் எடுக்க போகிறோம். ஆனால் இந்த கர்வ்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுக்கணும். இந்த கர்வாக வந்து அப்படியே நல்லா வளைவாக அழகாக வந்து நம்ம வெளியே தெரிகிற மாதிரி வந்து வச்சுக்கணும். விப்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த கர்வ்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரால் பிடிச்சிக்கோங்க. அண்ட் அந்த கர்வும் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி உங்களோட தம்பை வச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து பிடிச்சிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து இந்த நூல் இழுக்கும்போது முன்னாடி இருக்கிறதும் வந்து அந்த கர்வ் வந்து அப்படியே வந்து இந்த விப்டு ஸ்டிச் மாதிரி வந்து ஆகிடும். பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நான் வந்து ஒரு 2 மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். பிகினர்ஸ் இந்த 2 ட்ரிக்கையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த கர்வ் வந்து கரெக்டான அப்படின்னு இல்லை, நம்ம வந்து ஜிக்ஸாக்காக வந்து போட்டுக்கலாம். கர்வோட சைஸு ஷேப்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்ம வந்து ஜிக்ஸாக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நூலை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அந்த கர்வ்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா விப்டு ஸ்டிச் மாதிரியே வந்து நம்ம வந்து நல்லா இழுத்துட்டோம். அதுக்கப்புறமாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கர்வ்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2மே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கர்வோட ஷேப் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து குர்த்திஸ் அண்ட் சாரியோட பார்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நீட்டாக வந்து ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பெரிய பார்டர் போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போட போட உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து அழகாக வந்துடும். இதுக்கும் நான் டயக்ராம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சும் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து 3 ஸ்டிச் கற்றுட்டு இருக்கோம் நம்ம. கவுச்சிங், விப்டு ரன்னிங் ஸ்டிச், லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச். கவுச்சிங்கில் இந்த மாதிரி கர்வ் வந்து அந்த லைன் விட்டு போகக்கூடாது, அப்புறம் பூட்டாஸ் குட்டி குட்டியாக வரணும். லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச்சில் இந்த கர்வ்ஸ் வந்து கரெக்டாக வரணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.